வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிரிக்கெட். ஸோ லாஸ்ட் வீடியோல டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ நவ் இட்ஸ் கோயிங் டு பி மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ். ஐ திங்க் தே ஹாவ் பவர் ஹிட்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் தே ஹாவ் சம் குட் ஆல்ரவுண்டர்ஸ் ஹூ கேன் டேக் த மேட்ச் ஃப்ரம் த பிளேயர்ஸ் அப்படின்னு சாரி ஃப்ரம் த ஆப்போனன்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. பட் ஐ டோன்ட் திங்க் தே என்னை பொறுத்த வரைக்கும் பவர் ஹீட்டிங்கா அப்படின்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதை டீட்டெயில்டா என்னன்னு பார்த்து நம்ம இந்த வீடியோல அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ எஸ் ஆதர்ஷ், நீங்க யாரெல்லாம் மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் உங்க ஆல்ரவுண்டர்ஸ் யாரெல்லாம் பேஸ்ட் ஆன் உங்க ஸ்டாட்ஸ் வச்சிருப்பீங்க பார்த்து சொல்லுங்க. யார் எடுக்க போறீங்க? ஸோ ஹாய் வெல்கம் அகெயின். ஸோ ஆல்ரெடி டாப் 3 நான் சொல்லிட்டேன். ஃபில் சால்ட், பட்லர், ஜேக்கப் பெத்தல். இதை விட இன்னும் ஒருத்தர் டேஞ்சர், இவர் தான் இருக்குல்ல ரொம்ப டேஞ்சர் அந்த டீம்லேயே, ஹாரி ப்ரூக். இவர் தான் நம்பர் 4 ஆப்வியஸ் சாய்ஸ். 305 ரன்ஸ் வச்சிருக்காரு 12 இன்னிங்ஸில் போன வருஷத்தில். ஸோ அதெல்லாம் ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் நார்மல் ஸ்டாட்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஃபார்ம் தான் இன்னும் பயங்கரமாக இருக்குது. அப்புறம் நம்பர் 5ல வந்து பவர் ஹீட்டிங் இல்லைன்னு நீங்கள் இன்ட்ரோவில் சொல்லிட்டு இருந்தீங்க. ஐ ஃபீல் இவர் அந்த ரோலை கண்டிப்பாக பண்ணுவார். டாம் பேண்டன் இவர் அந்த பவர் ஹீட்டிங் இதை மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% ஆச்சும் அவர் கவர் பண்ணுவார் அந்த பவர் ஹீட்டிங்கை. ஸோ ஐ வில் பிளே ஹிம் அட் நம்பர் 5 ஆர் நம்பர் 6. இப்போ வந்து விக்கெட் ரொம்ப சீக்கிரம் விழுந்துருச்சுன்னா ஐ வில் ஆப்வியஸ்லி கோ வித் சம் அதர் பேட்ஸ்மேன். பட் விக்கெட்ஸ் லாஸ்ட் 10 ஓவர்ஸ்னா கண்டிப்பாக ஐ நீட் டாம் பேண்டன் இந்த கிரீஸ். அதான். அப்புறம் நம்பர் 5 சொல்லிட்டு நம்பர் 6 வந்து இட் வில் பி எய்தர் வில் ஜாக்ஸ் ஆர் சாம் கரன். இவங்க 2 பேருக்குமே ஃபினிஷிங்கான்னு கேட்டால் 2 பேருமே பெரிய ஃபினிஷர்ஸ்லாம் கிடையாது. பட் இப்போதைக்கு அவங்க டீம் ஃபிட் பண்ணணும்னா இவங்க 2 பேரும் பண்ணியே ஆகணும் அந்த இடத்துல. இப்போதைக்கு கம்பேரிட்டிவ்லி சாம் கரனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ஸோ இப்போ லாஸ்ட் 10 ஓவர்ஸ்னா சாம் கரன், பிஃபோர் 10னா வில் ஜாக்ஸ் என் ஒப்பீனியன். அப்புறம் நம்பர் 6, 7 சொல்லிட்டு நம்பர் 8 இவங்க நீங்கள் ஆல்ரவுண்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டா நம்பர் 10 வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஸோ நம்ம வெறும் மிடில் ஆர்டர்னால நான் வந்து 8 வரைக்கும் நான் நிறுத்திக்கிறேன். நம்பர் 8 வந்து ஜேமி ஓவர்டன். அதோட நான் சாம் கரனுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்ல மாட்டேன். பட் சாம் கரனும் ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து பெட்டர் எக்கானமியில் போட்டிருக்காரு. அவர் எப்பயும் விட இந்த வாட்டி கொஞ்சம் பெட்டர் எக்கானமி, பெட்டர் விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அதனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. அதோட வில் ஜாக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட், கீ பிளேயர் அவங்களுக்கு. அந்த பவுலிங் தள்ளுறதுக்கும் சரி, ஒரு ஃப்ளோட்டராக அவரை பேட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ். ஸோ அதனால ஐ ஃபீல் திஸ் இஸ் மை டாப் எவ்வளோ 5: ஹாரி ப்ரூக், டாம் பேண்டன், வில் ஜாக்ஸ், சாம் கரன் அண்ட் ஜேமி ஓவர்டன். ஓகே பிரணவ், நீங்க எப்படி ஆதர்ஷோட பிளே சேவா இல்ல? ஆமா, அதாவது ஆதர்ஷோட பிளேஸ் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாட்டில நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். என் பிளேஸ் எல்லாத்தையும் அவனே சொல்றான். அதனால எனக்கும் அவனுக்கு பெரிய வித்தியாசமே இருக்கிறது இல்லை. ஸோ அதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்பர் 4 வந்து ஆப்வியஸ் சாய்ஸ் கேப்டன் இருக்காரு. ஸோ அதனால நம்பர் 4ல வந்து ஹாரி ப்ரூக் அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் 5ல வந்து வில் ஜாக்ஸ் இருக்காரு. நம்பர் 6ல வந்து ஐ வில் கோ ஃபார் சாம் கரன் அண்ட் நம்பர் 7 ஐ வில் கோ ஃபார் ஜேமி ஓவர்டன். சாரி, நம்பர் 7 ஐ வில் கோ ஃபார் டாம் பேண்டன் அண்ட் ஓவர்டன் நம்பர் 8. ஓகே, அண்ட் தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் ஜேமி ஓவர்டன். ஓகே, இது யார் வந்து நீங்க பவர் ஹிட்டிங்கா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பவர் ஹிட்டிங்னு சொன்னா அப்படின்னு யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பேண்டன் மேபி ஹிஸ் ப்ரிஃபரன்ஸ். பட் ஆனா நான் வந்து டீம்ல வந்து ஒரு பிஞ்ச் ஹிட்டர்னு அவன் சொல்ற அளவுக்கு கிடையாது. நான் வந்து ஒரு ஆளு ஒரு ஸ்குவாட்ல ஒரு ஆள் தேவைன்றதுக்காக எடுத்துக்கிறேன். வேற யாரும் எனக்கு ப்ரிஃபரபிளா இல்லை, அதனால அவர் எடுத்துக்கிறேன் நான். இப்போ என் பாயிண்ட் சொல்றேன். பவர் ஹிட்டிங்கே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு தேவை கிடையாது. இவங்க டாட் பால்ஸ் பெருசா ஆட மாட்டாங்க. அப்போதான் நமக்கு பவர் ஹிட்டிங் தேவை எண்டில். இவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே மினிமம் 10 ரன்ஸ் per ஓவர்ல ஆடுற மாதிரி தான் இருக்கு இப்போ இந்த டாப் 8 பார்த்தா. பட் ஆப்வியஸா நம்ம இங்கிலாந்து இவ்வளோ வருஷமா பார்த்த வரைக்கும் போன வருஷம்னா சரியான ஸ்குவாட் வேர்ல்ட் கப் எடுத்துட்டு போகும்போது இதே மாதிரி ஃபுல் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துட்டு போனாங்க. பட் ரொம்ப ரொம்ப கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த டீம் இந்த வருஷத்துல. ஸோ இந்த வருஷம் நடக்கக்கூடாதுன்னா ஐ ஃபீல் டாம் பேண்டன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரோல்னு என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு. நீங்க அந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், இம்பார்ட்டன்டான இடத்துல அடிச்சு கொடுத்துருப்பாரு.
சும்மா வந்தோம் அடிச்சோங்கிற மாதிரி இல்லாம ஒரு இம்பார்ட்டன்டான இடத்துல அடிச்ச மாதிரி தான் நான் பார்த்த வரைக்கும் இருந்துச்சு. மோரோவர் 100ல கொடுத்தாலும் அவர் அடிச்சிருக்காரு. அந்த 100 லீக்லயும் அடிச்சிருக்காரு. இந்த இன்டர்நேஷனல்ஸ்லயும் ஃப்ரீக்வெண்டா அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 30 வச்சிருக்காரு இன்டர்நேஷனல்ஸ்ல. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுவும் மோரோவர் லாஸ்ட் ஓவர்ஸ் மட்டும் தான் ஆடுறாரு. அதோட ஸ்ட்ரைக் ரேட் சொல்லவே வேணாம். 167 கிட்ட இருக்கு அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ ஐ ஃபீல் அவர் வந்து கிளிக் ஆனார்னா மேபி இந்தியன் கண்டிஷன் நாட் டெஸ்டட், பட் ஹோப்ஃபுல்லி அவர் கிளிக் ஆச்சுன்னா இங்கிலாந்துக்கு வந்து அந்த லாஸ்ட் 10 ஓவர்ஸ் பிரச்சனை வந்து பாதி முடிஞ்சிரும். மீதி பாதி சாம் கரன், ஜேமி ஓட்டன் அண்ட் வில் ஜாக்ஸ் பிரிச்சு முடிச்சுக்கலாம் மீதி பாதியா. ஓகே ராம். நான் என்னோட முதல் ஆர்டர் வந்து ஆதர்ஸ் போன செக்மெண்ட்ல கேட்டா இந்த மாதிரி பெத்தல்ல வந்து நீங்க ஆடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறையை நான் இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறேன். ஐ வில் பிளே பெத்தல் அட் நம்பர் 4 இன்ஸ்டெட் ஆஃப் நம்பர் 3. ஐ வில் பிளே பெத்தல் அட் நம்பர் 4. என்னோட நம்பர் 5 கேப்டன் ப்ரூக் அட் 5 அண்ட் 6 வந்து சாம் கரன் அண்ட் 7 ஓவர்டன். ஓகே பேண்டன் பத்தி எனக்கு தெரியல. ஆதர்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்ஸ் எல்லாம் சொல்லலாம். அண்ட் மோரோவர் இந்தியாவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பெருசா. நான் வந்து ஆல்ரெடி இந்த முன்னாடி நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா டீம் அனாலிசிஸ்ல சொன்ன மாதிரி இப்போ ப்ரெசென்ட்லி ஃபார்ம்ல நல்லா இருக்கலாம். பட் அவருக்கு வந்து இந்தியாவில பேண்டனுக்கு வந்து சுத்தமா ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆடி இருப்பாரான்னு சந்தேகம் தான். மேபி 1-2 மேட்ச் ஆடி இருக்கலாம். ஏதோ பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. எங்கேயோ அவர் பேர்ல ஏதோ டீம்ல அவர் செலக்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி. பட் சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ எவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. அதனால ஐ வில் பிளே ஓவர்டன் அட் 7. ஏன்னா பேண்டனை பத்தி அன்னோன் கம்யூனிட்டி, கம்ப்ளீட்லி அன்னோன் கம்யூனிட்டி, இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா. அதனால வந்து பேண்டனை நான் வந்து ஐ வில் நாட் பிளே இன் மை 11. இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஓவர்டன் வந்து ஐ வில் பிளே. ஓவர்டன் வந்து அப்படியே ஒரு மேக்ஸிமம் 2 ஓவர் அவர்கிட்ட தள்ளிடலாம். தள்ளா 40 ரன் போயிடும். பட் 40, 30, 35 அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவரா போயிடுச்சு அப்படின்னா ஒரு மேபி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பா ஐ கேன் கிவ் சான்ஸ் டு ரெஸ்ட் ஆஃப் த ஸ்குவாட் மெம்பர்ஸ். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் இந்த லெவல்ல தான் போவேன். ஐ மீன் இந்த மிடில் ஆர்டர்ல தான் போவேன். 4 பெத்தல், 5 ப்ரூக், 6 கரன், 7 ஓவர்டன். ஓகே லக்ஷ்மண். யா ஸோ வெல்கம் எவ்ரிவன். இப்போ மிடில் ஆர்டர் போது அதே தான். இப்போ ராம் வந்து என்னோட காப்பி அடிச்சிட்டானா என்னன்னு தெரியல. என்னன்னா ஆதர் சொன்ன மாதிரி ஐ வில் ஹேவ் பெட்டர் தி டீம், பட் என்னோட நம்பர் 4 வில் பி பெட்டல். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் மிடில்ல வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்பின் போன செக்மெண்ட்லேயே சொல்லியிருப்பான். he can take down spin. So that is a very big plus. So அதனால பெத்தல் will be my number 4. சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர், யங்ஸ்டர், நல்ல வெரி ப்ராமிசிங் அப்கமிங் பிளேயர். So பெத்தல் 4 and then Captain Brook 5. இப்போ at the time of shooting this video இன்னைக்கு தான் ப்ரூக் வந்து செஞ்சுட்டாரு ஸ்ரீலங்காவை போட்டு. ஸோ டிசைடர் ஒன் டே சீரிஸ் டிசைடர்ல வந்து 136 ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங். அதுவும் 65 பால்லையும் அதுவும் போட்டு அடி கிழி கிழிச்சிட்டாரு. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் டேலண்ட். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரைட்ஸ். டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சேவாக மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதே மாதிரி ஈ கேன் கன்வெர்ட் எல்லா ஃபார்மேட்ஸ்லயுமே அது மாதிரி அவரால் ஆட முடியும். ஸோ அதனால Brook is a captain of course and he will be number 5. So middle orderல கரெக்டா he can take the attack. அதாவது ஒரு 10வது ஓவர்ல வந்தாருன்னா then last 10 overs if he stays at least 6-7 overs பயங்கர entertainment guaranteed of டீமுக்கு. So that is a great sign. Number 6 வந்து I will play Sam Curran. So at the left அப்படி வரும். So Bethel middle orderல left, Sam Curran number 6 left. Sam Curran ஆக்சுவலா ஃப்ளோட்டராவும் யூஸ் பண்ணலாம். அவரால் வந்து நம்பர் 3 நம்பர் 4 போக முடியும் ஆதர் சொன்ன மாதிரி. பட் நான் வந்து இந்த லைனப்ல வந்து நம்பர் 3க்குலாம் ஷார்டேஜே கிடையாது. இன்ஃபேக்ட் ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி அவங்களுக்கு. நீங்க ஜாக்ஸ் ஆடுவீங்களா, பெத்தல் ஆடுவீங்களா, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஸோ சாம் கரன் வில் பி அட் 6 ஃபார் மீ. ஸோ ஃபினிஷிங்ல வந்து யூ கேன் ஸ்கோர் குயிக் ரன்ஸ். அவரால் போலிங்கும் போட முடியும். என்ன கொஞ்சம் என்ன ஒரு ஸ்லோ போலிங், ஒரு மீடியம் ஃபாஸ்டோட கொஞ்சம் கம்மி பேஸ் தான். பட் ஸ்டில் விக்கெட் டேக்கிங் லக் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல யூ கேன் பி வெரி எஃபெக்டிவ். அடி பயங்கரமா வாங்கினாலும் ஒரு 2-3 விக்கெட்ஸ் he can pick if he bowls his full quota. So as an all rounder நான் எடுத்துப்பேன் சாம் கரனை. நம்பர் 7 will be ஓவர்டன். ஓவரா போலிங் கொடுத்தா ஓவர்டன் தான் அவரு. அப்படியே போலிங்ல செஞ்சிருவாரு போட்டு. ஸோ அதனால ஓவராலாம் ஓவர் கொடுக்க கூடாது, அவருக்கு கொஞ்சம் லிமிட்டடா கொடுக்கணும். ஸோ 2 ஓவர் தள்ளுறதுக்கு ஓவர்டன் பிளஸ் அவரோட அந்த மசில் பவருக்காக he can hit the ball very big. ஸோ அதனால டெத் ஓவர்ஸ்ல he can be highly valuable the team.
அவரோட ரெக்கார்ட்லாம் நீங்க பாக்காதீங்க, ரெக்கார்ட்லாம் பெருசா கிடையாது அவருக்கு. ரொம்ப லோயர் ஆஃப் தி ஆர்டர் வராரு, பெருசா எதுவும் இருக்காது. the numbers don't speak always. Sometimes numbers don't tell the true story. அதனால ஓவர்டன் can be a decent addition இந்த பிளேயிங் லெவன்ல. ஓவர்டன் அதே தான் ராம் சொன்ன அதே மிடில் ஆர்டர் தான். ஸோ டாப் 3யும் ஐ கோ வித் ராம், மிடில் ஆர்டரும் அதே தான். ஸோ ஜஸ்ட் த ஆர்டர் ஸ்லைட்லி சேஞ்ச் தான். ஸோ யா, அண்ட் இன்னொரு ஒரு மேஜர் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே, இந்த ஸ்குவாட்ல ஹியூஜ் மிஸ் வந்து லிவிங்ஸ்டன். அவரை எப்படி டிராப் பண்ணாங்க செலக்ட் ஆஸ்திரேலியா இன்னும் புரியவே இல்லை. ஓவர்டனோட மச் சுப்பீரியர் குவாலிட்டி வந்து ஈகன். அதாவது அவரோட டேலண்ட் என்னன்னா ஈகன், அதாவது அடிச்சாருன்னா 6 எங்கெங்கயோ போகும். நான் பாத்திருக்கேன். அதாவது பங்கு விடுவார் பேட்டால, எங்கேயோ போய் அவுட் ஆஃப் ஸ்டேடியம் போய் விடக்கூடிய அளவுக்கு பயங்கர போவார், ஜஸ்ட் லைக் ஓவர்டன். பட் என்னன்னா ஓவர்டனை விட பெட்டர் போல் அவரால் வந்து லெஃப்ட் ஹேண்ட் கரெக்ட். அதுதான். சோ லெஃப்ட் ஹேண்டர் வந்தா he can bowl off spin, ரைட் ஹேண்டர் வந்தாருன்னா அவர் வந்து he can bowl leg spin. சோ அதான் அந்த ஒரு பிக் அட்வான்டேஜ். பிரில்லியன்ட் ஃபீல்டர், அவுட்ஸ்டாண்டிங், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் ஆஃப் இங்கிலாந்து. அதே அவரை விட்டுட்டு எப்படி வந்து ரஹான் அஹ்மது அப்புறம் ஓவர்டன் இதெல்லாம் ஸ்குவாட்ல எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. சோ தட் இஸ் a very surprising pick. சூப்பர், அதாவது ஜோக் மாதிரி இருக்கு ஆக்சுவலி. சோ பிக்கிங் தீஸ் பிளேயர்ஸ். But anyway, இந்த ஸ்குவாட்ல வந்து I would say Overton. But Livingston is a huge miss. I wouldn't have dropped Livingston. அவரை வந்து ஷோரா எடுத்துப்பாங்க. Yeah. Okay. These are my 4, 5, 6 and 7. எஸ், Okay. 1 மினிட். எனக்கு தெரிஞ்சு லிவிங்ஸ்டன் ரொம்ப சொதப்பிட்டாரு போன ஐபிஎல்ல பார்த்தோம்னா. ஸோ அதனால இட் இஸ் த மெயின் ரீசன் அவர் டிராப் ஆன ரீசன்னா. போன வருஷம் சீசன் ரொம்ப சொதப்பிட்டாரு. மேபி 1 or 2 இன்னிங்ஸ் நல்லா இன்னிங்ஸ் ஆடினாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் மெயினா அவங்க டீமுக்கு வந்து தே டோன்ட் ஹேவ் எனஃப் ஃபாஸ்ட் bowlers. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர், சாம் கரன், ஜேமி ஓவர்டன் 3 பேர் தான் இருக்காங்களே. நீங்க அதுலயும் ஜேமி ஓவர்டன் எடுத்துட்டு லிவிங்ஸ்டன் அடாச்சா, நான் இவ்வளவு ஸ்பின்னர் அதுல ஃபாஸ்ட் பவுலரே ஒரே ஒரு ஜோஃப்ரா வந்து அடி வாங்கக்கூடிய பவுலர் தான் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இப்போ இருக்கிற இது பார்த்தா. ஸோ அதனால தான் ஐ ஃபீல் தே ஹேவ் வென்ட் வித் யாரே ஜேமி ஓவர்டன் ரேதர் தேன் லிவிங்ஸ்டன். அண்ட் மோரோவர் லிவிங்ஸ்டன் வந்திருந்தாலுமே இடம் கிடையாது 11ல. ஸோ சப்ல தான் இருந்திருக்கணும். ஸோ தே டாட் பெட்டர் யங்ஸ்டர்ஸ்க்கு போலான்னு. ஸோ ரேஹன் அஹ்மத், லூக் வுட் அவங்கெல்லாம் எடுத்துருப்பாங்க. அதோட இப்போ நான் வந்து ரீசெண்டா இந்த லீக்ஸ் எல்லாம் பார்த்தேன். சாம் கரனோட ஸ்லோயர் ரன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ்லயே அவரால் அந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுதுன்னா நம்ம ஐபிஎல்ல வந்து அதாச்சும் நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்ல டெஃபினட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. நான் சின்ன இது ஜஸ்ட் டு ஆட் அப், ஸ்லோயர் ஒன் கிடையாது, ஸ்லோயஸ்ட் ஒன். ஆக்சுவலா போன ஐபிஎல் தெரிஞ்சு போட்டாருன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப கஷ்டம் பிக் பண்றது, அவ்வளவு ஸ்லோவா போடுற பால அவர். ஆனா என்ன ஒரே பிரச்சனை, அந்த பால் ரொம்ப ரிப்பீட்டடா போடுறாரு. அது ஒரு ஸ்டாக் டெலிவரி ஆயிடுச்சு அவருக்கு, வேரியேஷனுக்கு பதிலா. அதை அவர் ஒரு வேரியேஷனா யூஸ் பண்ணா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் இங்கிலாந்து அண்ட் ஃபார் ஹிஸ் கரியர் ஆல்சோ. அப்பதான் ஐபிஎல்ல இந்த வருஷம் ஐபிஎல் நம்பி RR எடுத்திருக்காங்க. ஃபியூச்சர்ல இன்னும் கூட அதிகமா போவாங்க. அவர் ஃபுல் பொட்டன்ஷியல் காட்டினார்னா. ஃபுல் பொட்டன்ஷியல் பவுலிங்ல இன்னும் வரல அவர்கிட்ட இருந்து ஐபிஎல்ல. ஐ ஃபீல் இந்த டோர்னமெண்ட் மேபி அவருக்கு சேஞ்ச் ஆயிருக்கலாம். இல்ல ஆதர்ஷ், எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல, உன் லாஜிக் எனக்கு புரியவே இல்ல. ஓவர்டன் பதிலா லிவிங்ஸ்டன் ஆட வேணாம், ஓகே ஓவர்டனே அப்படி வேணாம், ஃபாஸ்ட் பவுலர் வேணாம். ரஹான் அஹ்மத் பதிலா ஆடலாம்ல எனக்கா. சரி, ரஹான் அஹ்மத் வந்து ரஹான் அஹ்மத் நான் பாத்திருக்கேன் 100ல ஆடினாரு, 100 நிமிஷம்ல வந்துட்டாரு டீம்ல. தட் இஸ் ஓகே. பட் லிவிங்ஸ்டன் வாஸ் பிரில்லியன்ட் இன் 100 if I'm not wrong. bowling செமையா போட்டாரு. இந்த ஆகஸ்ட் மாசம் நடந்தது லாஸ்ட் இயர். சோ அது பிரில்லியன்ட் போட்டாரு. என்னோட டீம்ல ரேஹமன் அஹ்மத் கிடையாது. என்னோட டீம் வச்சு சொன்னேன் நானு. என்னோட டீம்ல ஸ்பின்னர் ஒரு நிமிஷம் லக்ஷ்மண், நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு பிளேயர் ரெஹான் அஹ்மத் பால் உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ரெஹான் அஹ்மத் ஒரு சப்ஸ்டியூட்டா உட்கார வைக்கலாம், லிவிங்ஸ்டன் சப்ஸ்டியூட்டா உட்கார வைக்க முடியுமா அவரை? குட் क्वेश्चन. நான் வந்து ஓவர்டன் பதிலா அவர் லிவிங்ஸ்டன் 15 எடுத்துட்டு வந்துட்டு அவர் 11 ஆட வைக்காம இருக்க முடியுமா? கரெக்ட் தான், நல்ல கேள்வி. அவர் என்னதான் 8 6 அடிச்சாலும் 140 மீட்டர் கூட அடிக்கட்டுமே. நீ 140 மீட்டர் 6 அடிச்சாலும் வெறும் 6 ரன் தான் கொடுப்பாங்க. 140 மீட்டரே ஒரு 100 பால் ஒரு வாட்டி தான் வருது இந்திய கண்டிஷன்ஸ்ல. அதுதான் பிரச்சனை அந்த இடத்துல. இதுவே ஒரு எனக்கு சரி, தெரிஞ்ச அது 2 to 3 ஒரு தடவை வருது. 140 மீட்டர் பெரிய விஷயம் தான். 140 மீட்டர் அடிச்சு என்ன புண்ணியம்? 6 ரன் தானே வரும். என்ன வந்தாலும் அதுதான் 70 மீட்டர் அடிச்சாலும் 6 ரன் தான் வரும். 140 இது ஒரு மீட்டர் 3 இயர்ஸ் முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரே லிவிங்ஸ்டன் மரியாதை ஆட வைக்கலன்னா அது ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸா இருந்திருக்கும். 3 இயர்ஸ் முன்னாடி லிவிங்ஸ்டன் ஆடலையான்னு இருக்கும். இப்போ அது ரொம்ப சாதாரணமான நியூஸ் தான்.
அவன் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல கிட்டத்தட்ட ஃபினிஷ்டு அவரு. இந்த ஆக்ஷன்லயே எப்படி எஸ்ஆர்ஹெச் அவ்வளவு ஒரு பெரிய பிரைஸ்ல அவனை எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நான் ஏன் ஆர்சிபி அவங்க விட்டாங்கன்னு இருக்கேன், நீ வேற. எனக்கு இல்ல பேசிக்கலி என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஸ்குவாட்ல ஷூரா லிவிங்ஸ்டன் நான் எடுத்துப்பேன் 100%. இந்த செலக்டர்ஸ் வந்து செம்மையா டீமை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த ரெஹான் அஹ்மது, அப்புறமா ஓவர்டன், சி அது நோ டிஸ்ரெஸ்பெக்ட், அவங்க வந்து இதுல பெர்ஃபார்ம் பண்ணி வந்திருக்காங்க. தட் இஸ் 100ல. பட் அதே 100ல லிவிங்ஸ்டன் வாஸ் இன் குட் ஃபார்ம். இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஹி ஹஸ் காட் மச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் ஓவரால் ஸ்டாட்ஸ் கம்மியா இருக்கு, அதுதான் பிரச்சனை லிவிங்ஸ்டன் கிட்ட. ஓவரால் ஸ்டாட்ஸ் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப கம்மி. ஐபிஎல்ல செமையா மொக்க வாங்கினாரு. ஓகே. இப்ப நான் வந்து சொல்றது என்ன, இந்த ஸ்குவாட்ல இங்கிலாந்து ஸ்குவாட்ல வந்து வேர்ல்டு கப் லைக் பிக் டோர்னமெண்ட் லைக் வேர்ல்டு கப் நான் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் போயிருப்பேன். சோ ஐ வாஸ் சர்ப்ரைஸ். என்னோட பர்சனல் ஒபினியன் இது. உங்க ஒபினியன் ஓகே, ஆனா உங்க ஒபினியன்ல அந்த 15ல யாருக்கு பதில் லிவிங்ஸ்டன் எடுப்பீங்கன்னு சொல்லுங்க. ரேவன் அஹ்மத் ரேவன் இல்ல, அது ஆப்வியஸா எடுத்துக்கலாம். ரேவன் பதிலா ரேவன் அஹ்மதே எடுக்கிறீங்க, ரேவன் பதில் எடுக்கிறீங்க, 15ல இருக்கீங்க. 11 இப்போ அவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. 11ல சும்மா உட்கார வைப்பீங்களா? நீங்க லிவிங்ஸ்டனா இருந்தா நீங்க சும்மா உட்காருவீங்களா? இல்ல பிளேயர் யாரு ஓவர்டன் போல ஆட வைப்பீங்களா? பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டீம்ல ஃபில்டு வித் ஸ்பின்னர்ஸ், ஜேக்கப் பெத்தல், வில் ஜாக்ஸ், ஆடில் ரஷீத், 3 ஸ்பின்னர் வச்சுட்டு லிவிங்ஸ்டன் எக்ஸ்ட்ரா தான். ஓகே, பட் என்ன பொறுத்த வரைக்கும் டாம் பேண்டன் எடுத்தது வந்து டிஃப்ரெண்டான பிக்கா இருக்கு. யாருமே அவனை மேபி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஒருவேளை அது வந்து என்னவா வேணா முடியலாம், அவங்க ஃபிளாப்பாவும் முடியலாம், மேபி ஹிட்டாவும் முடியலாம். பட் அவங்க அதான்டா, அவன் கண்டிப்பா டிசர்வ்டு. பட் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல நாட் டெஸ்டட்ல. சோ அவனை நம்பி எடுத்திருக்காங்க. பட் மேபி ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் லிவிங்ஸ்டனை விட பெட்டர் சாய்ஸ் அட்லீஸ்ட் இந்த டைம்ல. டாம் பேண்டன்ங்கிறது எல்லா இடத்துலயும் பெர்ஃபார்ம் பண்ணி வந்திருக்காரு அவரு. சோ ஹி டிசர்வ்ஸ் த சான்ஸ். அவர் கிடைக்கிற ஒரு சான்ஸுமே அவர் அடிச்சு எடுத்தது. ஏன்னா அப்படி வந்து பேட்டிங் ஆன மாதிரி எனக்கு தெரியல, ஒழுங்கா ஆன தான் இருக்கு. பட் ஓகே, ஏதோ அவர் பெர்ஃபார்ம் பண்ணி வந்த மாதிரி இருக்கு. என்னோட பெரிய ஒப்பீனியன் கிடையாது லிவிங்ஸ்டன் மேல. ரொம்ப ரொம்ப ஆவரேஜான பிளேயர் தான் என்னோட இதுல. அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடினா லிவிங்ஸ்டன் டெட்லி அப்படின்னு தோணுச்சு. பட் ஆஃப்டர் ஆல் அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ரொம்ப ஃபிளாப் தான். இந்த சீசன்ல பெரிய ஒரு மேட்ச் வின்னிங் நாக்காங்கிறது ரொம்ப நடக்கல. இங்கிலாந்துக்கு ஆடினதும் சரி, இந்தியன் ஐபிஎல்லும் சரி. அதனால தே ஹேவ் வென்ட் வித் யங்ஸ்டர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட அவருக்கு 30+ நான் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். ஸோ அதுக்கு டாம் பேண்டன்னா 27, ரேவனா 23, 24. ஸோ அவங்க யங்ஸ்டர்ஸா டீம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிலாந்து ரொம்ப நாளாவே இதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் ஐ திங்க் தே வென்ட் வித் டாம் பேண்டன். அதனால லிவிங்ஸ்டன் எடுக்கல. ஐ திங்க் நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். இவ்வளவு நேரம் லிவிங்ஸ்டனை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஐ ஆல்சோ ஃபீல் லிவிங்ஸ்டனோட டிராப் வந்து ரொம்ப ஒரு ஹியூஜ் லாஸ் அப்படிதான் தோணுது. வாழன்கள் நம்மளோட வாழன்கள் லிவிங்ஸ்டன். ஸோ அவர் இல்லாதது வந்து ரொம்ப இதுவாதான் இருக்கு. அதாவது குட் காஸ்ட் டிக்ளைன். நான் ஆதர்ஷ்ட வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் டிபேட் பண்ணலாம்னு நினைச்சேன். அதாவது வில் ஜாக்ஸ் வந்து நீ வந்து ஆட வைக்கிறதா இருந்தா வில் ஜாக்ஸ் அவரை வந்து நம்பர் 3ல தான் ஆட வர. அப்பதான் அவருக்கு வந்து எஃபிஷியன்சி ஜாஸ்தி. நீ வில் ஜாக்ஸ போட்டு நம்பர் 6, நம்பர் 7, நம்பர் 6, நம்பர் 7ல ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தா அவரை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்க முடியாதுன்றது என்னோட பாயிண்ட். ஆமா, ஆப்வியஸா அவங்க டீம் வச்சுட்டு நம்பர் 6, நம்பர் 7 பேட்டிங் வர்றது ரொம்ப டவுட்ஃபுல் தான். அந்த டாப் பட் நான் என்னன்னா ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு சொல்றேன். ஏன்னா போன வருஷம் ஐபிஎல் நல்லா தான் அடிச்சாரு, பட் சான்சஸ் கிடைக்கல. பட் ஆப்வியஸா பட் ஜேக்கப் பெத்தல் அந்த சான்சஸை கிராப் பண்ணிட்டாரு அதிகமா இவரோட. ஏன்னா நிறைய மேட்சஸ் இங்கிலாந்து ட்ரை பண்ணாங்க ஓப்பனிங்கா 2024 அந்த ஆர்சிபி அந்த செஞ்சுரிக்கு அப்புறம் நிறைய மேட்சஸ் ஓப்பனிங் 1 டவுன் ட்ரை பண்ணாங்க. அவர் ஃபெயில் ஆனதுனால மாத்திரம்தான் தே வென்ட் வித் அதர் பேட்ஸ்மேன். இல்லைன்னா அவங்க ஆக்சுவலா போயிருக்க மாட்டாங்க. வில் ஜாக்ஸ் வந்து ஏன்னா அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருந்தாரு அந்த 2024 ஐகஸ் ஆர்சிபி கிடைக்கும் போது. அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அவர் இங்கிலாந்துல அதை எடுத்துட்டு வரல. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஐபிஎல்ல இருந்துச்சு, அந்த பிபிஎல் அதுலலாம் இருந்துச்சு. பட் இதுல இல்ல அவருக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸ். அதனால தான். ஸோ தட்ஸ் வை நான் ஜேக்கப் பெத்தல் போலான்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு ஆப்ஷன் லெஃப்ட் ஹேண்டர், அவ்வளவுதான். இந்த 2 ஆப்ஷன் தான் நான் சொல்லியிருந்தேன். எஸ். ஸோ என்னோட மிடிலோடர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ வில் கோ வித் ஃபேமஸ் ராமன் லக்ஷ்மன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு திருப்பி டாம் பேண்டன் எடுத்துருவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ஜாஸ் பட்லர், வில் சால்ட் 2 விக்கெட் கீப்பர் இருக்காங்க.
மூணாவது விக்கெட் கீப்பரும் சேர்த்து எடுத்து தருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஐ டு கோ வித் நம்பர் 4 வந்து ஹாரி ப்ரூக், நம்பர் 5 வந்து சாம் கரன், அண்ட் நம்பர் 6 ஜேமி ஓவர்டன். நோ, நம்பர் 5 வந்து ஜேக்கப் பெத்தல், நம்பர் 6 சாம் கரன், நம்பர் 7 ஜேமி ஓவர்டன். That will be my middle orders and all-rounders. So yeah, நீங்க இத்தனை எங்களோட கான்வர்சேஷன் மிடில் ஆர்டர் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? லிவிங்ஸ்டன் வந்து மிஸ் பண்ணது ஹியூஜ் ப்ளோ ஃபார் இங்கிலாண்டா இல்லையா? டூ டெல் யுவர் வியூஸ் இன் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் உங்க மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம வீட்டு கிரிக்கெட். டுகெதர் வி க்ரோ, டுகெதர் வி எவால்வ். Let's speak the cricket the honest way. Thank you so much.